எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் வந்து லெமன் ரைஸ் வந்து கொடுங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழமும் பூண்டு வந்து உங்களுக்கு போட ஆசையாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நிப்பாட்டிடுங்க. வேர்க்கடலை வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. கடையில் வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பை போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க. அந்த 150 கிராம் வேர்க்கடலை எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு அதில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டுட்டு எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்திங்களோ அந்த கப்பில் டபுள் த அமௌண்ட் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்வில் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த குக்கர்லேருந்து போனதுக்கப்புறம் எடுத்து அந்த கடாயில் போடுங்க. போட்டு நல்லா கிண்டி கிளறுங்க. இது விருந்தாராச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த கடாயில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதை மூடி வச்சு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் காலேஜ் பிள்ளைங்களுக்கும் கூட கொடுத்து விடலாம். வேலைக்கு போகிறவங்க கூட இதை மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.